இத மொத்த உலகத்துக்கும் சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரோ, அவனுக்கு பின்னாடி யாரு இருக்காங்களோ, எந்த நாடு இருந்தாலும் சரி, அவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி போய் கண்டுபிடிச்சு தண்டிப்போம். இது மொத்த உலகத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பீகார்ல ஒரு எலெக்ஷன் ரேலியில பேசியிருக்காரு. அத சொன்னது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பாகிஸ்தானோட லைஃப் லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அதாவது அவங்கள வாழ வச்சிட்டு இருக்கிறதே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து போயிட்டு இருக்கிற தண்ணியை தான். இந்த தண்ணி அவங்களுக்கு கடந்த 60 வருஷமா 2 நாடுகளுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்குது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 60 இயர்ஸ் இந்திய அரசாங்கம் 2 கண்ட்ரிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ட்ரீட்டியை நாங்க கேன்சல் பண்றோம், உங்களை இனிமே மதிக்க மாட்டோம்டா இந்த வாட்டர் ட்ரீட்டில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தானோட மொத்த எக்கானமியவே உடைச்சு மோர் தேன் பாதிக்கு பாதி மக்களை கஷ்டத்தில் ஆழ்த்துற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு டெசிஷனையும் இந்தியா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியா அதுக்கு பதிலடியா ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்னது ஒண்ணுதான். அண்ட் பாகிஸ்தானும் சும்மா இல்ல, பாகிஸ்தானும் சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியா என்னென்ன பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், பாகிஸ்தான் அதுக்கு என்னென்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் இந்த மாதிரி இன்டர்நேஷனலா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட 10 நிமிஷத்துல சிம்பிளா சேர்க்க முடியும். பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன பேசினாங்க, நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல ஒரு எலெக்ஷன் ரேலியில என்ன பேசினாங்க அப்படிங்கறதுல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது, இப்ப அங்க போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரம் த சாயில் ஆஃப் பீகார், நான் பீகாரோட மண்ணில இருந்து சொல்றேன், உலகத்துக்கே நான் இதை சொல்றேன், இந்தியா யார் யார் இதை பண்ணாங்கிற அத்தனை பேரையும் ஐடென்டிஃபை பண்ணும், நாங்க முதல்ல கண்டறிவோம், கண்டறிஞ்ச உடனே அவனை தண்டிப்போம். அவன் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி இந்தியாவோட ஸ்பிரிட்டை உடைக்க முடியாது. எந்த ஒரு தீவிரவாத செயலும் தண்டிக்காம இந்தியால இனிமே போகாது. எல்லா எஃபர்ட்டும் நாங்க எடுத்து யார் யாரு பண்ணாங்களோ அத்தனை பேரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். இதுக்கு மொத்த இந்தியாவும் ஒன்னா ஒரே குறிக்கோளோட இதே ஆங்கிள் தான் இருக்குது அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பேசியிருக்காரு. இது வரைக்கும் அவர் ஹிந்தியில பேசிட்டு இருந்தாலும், இது வரைக்கும் அந்த எலெக்ஷன் ரேலியில பேசுறப்ப ஹிந்தியில பேசினாலும், இதை மட்டும் சொல்றப்ப ஒரு இங்கிலீஷ்ல சொல்றாரு. அதோட ஐடியா என்னவா இருக்கும்னு நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இன்டர்நேஷனலா எல்லா மீடியாவுமே ஒரே நேரத்துல அவர் என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் இங்கிலீஷ்ல மாத்தி இதை மட்டும் பேசியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் கண்டினியூஸா என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு சீரிஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பாகிஸ்தான் மேல எடுத்திருக்காங்க. உண்மையிலே பாகிஸ்தானை கிரிப்பிள் பண்ற மாதிரி, பாகிஸ்தான் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் ஆயுதம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிரம்மாஸ்திரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியா கை வச்சிருக்காங்க. அதுதான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 வருஷத்துக்கு முன்னாடி நேரு இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரீட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போடப்பட்டுச்சு. இதுல பாகிஸ்தானுக்கு மேஜர் லைஃப் லைனா இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவுக்கு எப்படி கங்கை நதியோ அதுல இருந்து ஏகப்பட்ட நதிகள் பிரிஞ்சு இந்தியா ஃபுல்லா நார்த் இந்தியால கங்கை நதிங்கிறது தான் எல்லாமே கரெக்டா, அந்த மாதிரி பாகிஸ்தான்ல இண்டஸ் நதிங்கிறது தான் எல்லாமே. அதுல இருந்து தான் நிறைய கிளை நதிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தான்ல மொத்தமாவே விவசாயமா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், மக்கள் வாழ்வாதாரமா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு நதியை நம்பிதான் மெஜாரிட்டி இருக்குது. அண்ட் அந்த நதி நிறைய கிளை நதிகளை, பிரான்ச்சஸ் ஆஃப் ரிவர்ஸ் உருவாக்கி இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நதிகள்ல 3 நதியை இந்தியா கன்சியூம் பண்ணலாம், 3 நதியை பாகிஸ்தான் கூடட்டும். இந்தியால இருந்து தான் இந்த தண்ணி மொத்தமாவே ஆரிஜினேட் ஆகுது. ஐ மீன் இந்தியால தான் மொத்தமா இந்த எல்லா தண்ணியுமே பாஸ் ஆகுது. இந்த பாஸ் ஆகக்கூடிய இந்த தண்ணியில கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% இந்தியா கன்சியூம் பண்ணுது. நம்ம 70 to 80% பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துட்டு இருந்தோம். பாகிஸ்தானோட விவசாயம் மொத்தமாவே இதை நம்பிதான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 80 to 90% விவசாயம்ங்கிறாங்க. மோர் தென் பாதிக்கு பாதி மக்கள் இதை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வாழ்வாங்கல்ல, பாதிக்கு பாதி இதை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு முக்கியமான நதிகள். இந்த நதி இவ்வளவு நாளா அண்டர்ஸ்டாண்டிங் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இந்த தண்ணியை எடுத்துக்கணும், இந்த தண்ணியை பாகிஸ்தானுக்கு விட்டுறணும், இந்த தண்ணியை வச்சுதான் அவங்க நாடே வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது தான் 60 வருஷமா இருந்த அண்டர்ஸ்டாண்டிங். நமக்குள்ள பல போர்கள் வந்தப்பமும் இதை நம்ம பெருசா கை வைக்கல. ஒவ்வொரு டைமும் கை வைக்கணும்னு போறப்ப நம்ம நெருங்கி போயிட்டு சரி வேணாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். காரணம், இதுல நம்ம கை வைக்கணும்னா we have to build huge dams, பெரிய மிகப்பெரிய ராட்சச அணைகளை நம்ம கட்டி, அதுக்கு பல வருஷம் ஆகும், ஒரு 5-10 வருஷம் வேலை. இது ஓகேவா? மினிமம் சொல்றேன். இருக்கிறதுலே பெஸ்ட் டெவலப்மெண்ட் நடந்தா கூட ஒரு ராட்சச இந்த மாதிரி இண்டஸ் நதி மாதிரி ஒரு மிகப்பெரிய நதி, அந்த நதியில இருந்ததான் இந்தியாங்கிற பேரே வந்திருக்குது. அவ்வளவு பழமையான ஒரு ராட்சச நதியை அவ்வளவு ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளவு நாளா நம்ம அதுக்கு எஃபர்ட்டும் போடல. இன்ஃபேக்ட் இந்த தண்ணி எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ள போகுதுங்கிறதுனால பாகிஸ்தான்ல இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற டேம், குட்டி குட்டி டேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த நதிகள் அங்க போகக்கூடிய நதிகளை டேம்ல எல்லாம் செக் பண்ற விஷயங்கள்லாம், எப்படி நதியோட ஃப்ளோ இருக்குது, இப்ப எப்படி அங்க தண்ணி வரும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க அலோவ் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியா
இப்போ இந்த மொத்த ட்ரீட்டையும் நாங்க சஸ்பெண்ட் பண்றோம்டா, போங்கடா, உங்களுக்கு இனிமே இந்த மதிப்பு கிடையாதுடா அப்படின்ட்டாங்க. விச் மீன்ஸ் இன்னைக்கு இந்தியா வந்து கம்ப்ளீட்டா தண்ணியை நிறுத்திட முடியுமா, மொத்தமா பாகிஸ்தான் ஓடுறதுன்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆனா நம்ம ராவி அப்படிங்கிற ஒரு நதியோட தண்ணி ஃப்ளோவை வந்து ஆல்ரெடி நிறுத்திட்டோம். அடுத்த சில வருடங்கள்ல நம்ம வந்து ராட்சச டேம்ஸ கட்டிட்டோம்னால் பாகிஸ்தானுக்கு அவங்களோட ரொம்ப பேசிக்கான விஷயம் அக்ரிகல்ச்சர்லயே வந்து இந்தியானால கை வைக்க முடியும். இதுக்குதான் உடனே வந்து பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதையே வந்து நாங்க ஒரு போரா தான் கன்சிடர் பண்ணுவோம், நீங்க வந்து எங்க தண்ணியில கை வைக்கிறதே வந்து ஒரு போரா கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க உடனே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு டெஸ்ட் நடத்த போறோம், ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ண போறோம், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், நிலத்தில இருந்து நிலத்தை போய் தாக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் நடத்த போறோங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துச்சு. அந்த வேகத்துல இந்தியா என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒரு புது ஷிப், ஓகேவா, INS சூரட், இதை வந்து நம்ம கடலுக்குள்ள அனுப்பிச்சு, அதுவும் அரேபியன் சீல, பாகிஸ்தான் குஜராத்ல இருந்து நம்ம பாகிஸ்தான் கிட்ட அந்த சைட் தான் ஒரு கப்பல் அனுப்பிச்சு, அந்த கப்பல்ல நம்ம ஒரு மீடியம் ரேஞ்ச் மிசைல ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்க சொல்லதான் செஞ்சாங்க, நம்ம செஞ்சுட்டோம். அது மட்டும் இல்லாம இந்தியால நிறைய இடங்கள்ல மூப்படைகளும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறது, நிறைய எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருக்கிறத நியூஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. இந்தியா வந்து என்னானாலும் பாத்துக்கலாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிற ஒரு ஜோன்ல தான் இருக்காங்க, நம்மளால பார்க்க முடியுது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான பாகிஸ்தானோட லைஃப் லைன், அதுலயே இந்தியா வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டோன்றுச்சு. இவ்வளவு நாள் நம்ம அங்க இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கிற மாதிரியும் எதுவும் நம்ம பெருசா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கல, அதனாலதான் நடுவில் நம்ம டேம் கட்டல. ஆனா இப்ப இந்த ட்ரீட்டி வந்து ஆக்ஷன்ல இருந்து போயிடுச்சுங்கிறதுனால இங்க மிகப்பெரிய ராட்சச அணைகள் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் பாகிஸ்தான் இப்ப பதறி ரியாக்ட் பண்றாங்க. பட் தட் ஜஸ்ட் ஒன். இதுக்கு ரியாக்ஷனா என்னன்னா நம்ம அடுத்து பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, அட்டாரி வாகா பார்டர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பாகிஸ்தானிஸையும் கொஞ்சம் டைம் கொடுத்து கிளம்பி போங்கன்னு சொல்லியாச்சு. இந்தியன்ஸ் யார் யார் பாகிஸ்தான்ல இருக்காங்களோ அவங்களையும் திருப்பி வர சொல்லியாச்சு. இந்தியால பாகிஸ்தானிஸ் இருக்காங்களா, பாகிஸ்தான்ல இந்தியன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. ரொம்ப லிமிட்டடான நம்பர்ல, ரொம்ப ரேரான ஒரு வீசா எடுத்து, எஸ்பெஷலி இப்ப சென்னை மாதிரி இடத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெடிக்கல் டூரிசம்னு பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க. உலகத்தோட ஒரு மெடிக்கல் டூரிசம் கேபிட்டலா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறது நம்ம சென்னை தான். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக வரவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் கூட வந்து என்ன அவங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் மே வரைக்கும் சம் டைம் இருக்குது. எல்லா கைண்ட் ஆஃப் வீசாவுமே ரிவோக் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சொந்தக்காரங்களை பார்க்க வந்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. பார்ட்டிஷன் அப்போ குடும்பங்கள் ரெண்டானது இருக்குது, அந்த மாதிரி சொந்தக்காரங்களை பார்க்க வந்தவங்க இருந்தாங்க. இந்தியா என்னென்ன விதத்துல அவங்க கூட அமைதியா போக முடியுமோ நம்ம எல்லாத்தையும் பண்ணிருக்கோம், இதுக்கான எல்லா எஃபர்ட்டும் பண்ணிருக்கோம். பட் அதை பாகிஸ்தான் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இப்ப இந்தியா வந்து முழுக்க முழுக்க இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ICC கிரிக்கெட், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சொன்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது கிரிக்கெட் தானே. சோ BCCI நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீமோட கமிட்டி இருப்பாங்களா, அவங்க ICCக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கமிட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இனிமே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இந்த ஒரே குரூப்ல போட்டு வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். அப்புறம் இண்டிபெண்டா ICC ஈவென்ட்ஸ் கப் இல்லாம இந்த வேர்ல்டு கப், T20 கப், இந்த மாதிரி கப் எல்லாம் இல்லாம ஜெனரலா நடக்கிற சீரீஸ்ல எல்லாம் எதுலயுமே இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடவே கூடாது, நாங்க விளையாடவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் BCCI ICC கிட்ட சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இன் ஃபியூச்சர் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து அன்லஸ் இட் இஸ் லைக் செமிஃபைனல் ஆர் ஃபைனல் நம்ம பாக்குறது ரொம்ப கம்மியாயிடும். இதை ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து BCCI ஒரு ரெக்வெஸ்டா வச்சிருக்காங்க. ICC ஆல்மோஸ்ட் இந்தியன்ஸ் தான் எல்லாரும் கண்ட்ரோல் பண்றாங்க. சோ ப்ராபப்லி அதுவும் நடந்துரும்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் போக இந்தியா வந்து இதோட நிறுத்துற மாதிரி தெரியல. இந்தியா வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. இந்தியால நிறைய பேர் சோசியல் மீடியால பாக்குறப்பமும் இல்ல இதுக்கு நாங்க இன்னும் நிறைய கொடுப்போங்கிற ஒரு ஆங்கிள் தான் நிறைய மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் பேசினதா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆங்கிள் தான் இருக்குது. இதுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிட்டு இருக்கோங்கிற ஆங்கிள் தான் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் இந்தியா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், UK, ரஷ்யா, இந்த மாதிரி நிறைய நாடுகளோட என்வாய்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி பார்க்கப்படும்னா, முதல்ல இவன் இதை பண்ணிருக்கான்னு சொல்றவங்க வந்து பாதிக்கப்பட்டவன். சோ இங்க பாதிக்கப்பட்டது இந்தியா. அந்த தாக்குதல்ல இந்தியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்தியா பாதிக்கப்பட்டிருக்குது. அண்ட் இதெல்லாம் பண்ண அமைப்பு இருக்கான்ல, அதுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா பாகிஸ்தான் இருக்குங்கிறதுக்கு எங்க கிட்ட சாட்சி இருக்குங்கிறத இந்தியா வந்து பதிவு பண்ணிருப்பாங்க நம்பப்படுது. அண்ட் இதை எப்படி அவங்க பாகிஸ்தானோட சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை பண்ண ஒரு அமைப்பு இருக்கான்ல, அவனுக்கு பின்னாடி இருக்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பாங்கிற ஒரு அமைப்பு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அமைப்புல இப்ப தாக்குதல் பண்ணவன்லயே பாத்தீங்கன்னா 2 பேரும் பாகிஸ்தானிஸ்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சுட்டுதான் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பதிவு பண்றாங்க. இதெல்லாம் தான் இப்போ இந்தியா எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். இது போக அடிஷனலா பாகிஸ்தான் வந்து ஷிம்லா அக்ரிமெண்ட்டையுமே வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு இருக்காங்க. ஷிம்லா அக்ரிமெண்ட்ங்கிறது 1970ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. இனிமே நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம், ஒருவேளை எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துப்போம். அப்புறம் இப்போ எது பார்டரா இருக்கோ, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல, அத பார்டரா 2 பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சில ப்ராமிசஸ் எடுக்கப்பட்டுச்சு. பேசிக்கா 2 நாடும் இனிமே சண்டை வராது, அப்படியே வந்தாலும் பேசி தீர்த்துப்போம், இருக்கிற பார்டரை இனிமே மதிப்போம், பிளஸ் நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்து யாரும் இன்வால்வ் ஆக
இல்லாம நாங்களே பேசி தீர்த்து போன ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அமைதி அக்ரிமெண்ட். போர் தட் பாகிஸ்தான் லாஸ்ட் வந்து எழுதப்பட்டு அக்ரி பண்ணப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான் தோத்த ஒரு போர்ல எழுதப்பட்ட அக்ரி பண்ணப்பட்ட ஒரு பீஸ் ட்ரீட்டிய இப்ப வந்து அவங்க பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, நாங்க இனிமே இதை மதிக்க மாட்டோம் அப்படின்னு. அது அவங்களுக்கு தான் இன்னும் மறுபடியும் பிரச்சனை. ஏன்னா இந்தியா மறுபடியும் ஓகே இந்த பார்டர் இனிமே நாங்க மதிக்க மாட்டோம், நாங்க எங்கனாலும் வரலாம்னா அது அவங்களுக்கு தானே பிரச்சனை. ஐ டோன்ட் நோ, அதையுமே வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு ரியாக்ஷன் இன்னும் அடிஷனலா ஒன்னு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ வந்து இந்தியன் பிளைட்ஸ்க்கும் இந்தியா ஓன்டு பிளைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது நம்ம ஒரு பிளைட் வந்து டெல்லியில இருந்து கிளம்பி துபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாகிஸ்தான் மேலதான் பறந்து போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஜியோகிராஃபி, அது மேலதான் நம்ம பறந்து போகணும். அமெரிக்காவுக்கு ஒரு பிளைட் மும்பைல இருந்து கிளம்பி போனதுனாலும் பாகிஸ்தான் மேலதான் பறந்து போகணும். சண்டிகர்ல இருந்து ஒரு பிளைட் வந்து ஓமானுக்கு போகுதுன்னா பாகிஸ்தான் மேலதான் போகணும். சோ ரெண்டு நாடுகளோட அமைப்பு அப்படி இருக்குது. இப்ப பாகிஸ்தான் பதிலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா அவங்க வாட்டர் ட்ரீட்டி எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன நம்பர்லாம் கூட தோராயமா தான் சொன்னேன். உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்ராக்சிமேட்லி 80% ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட் வந்து இந்த தண்ணியை நம்பிதான் இருக்குது. ஓகேவா, 80% ஒரு நாட்டுல சாப்பாடு உருவாகிறதுக்கு உருவான தண்ணியே இண்டஸ் தண்ணி தான். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் 90% பாகிஸ்தான் ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்த தண்ணியை நம்பிதான் இருக்குது. 65% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் பாகிஸ்தான் ஓகேவா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இந்த தண்ணியை நம்பி இருக்குது. அண்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பாப்புலேஷன் பாகிஸ்தானோட மொத்த ஜனத்தொகையில 80% வந்து இண்டஸ் பேசின்ல தான் இருக்குது. சோ இது எல்லாமே பாதிக்குங்கிறப்ப அவங்க நாடு வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே காலகட்டத்தில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின நாடுகள் தான். பட் இன்னைக்கு இந்தியா இருக்கிற நிலைமைக்கும் பாகிஸ்தான் இருக்கிற நிலைமைக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அவங்க இப்ப நாட காப்பாத்திட்டு இருக்கிறதே கடன் வாங்கி தான். சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் கொடுக்கணும் தான் இந்தியா வந்து அவங்க தண்ணியிலே கை வச்சிருக்காங்க. பதிலடியா பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கிற இந்தியன்ஸ் இருப்பாங்களா அவங்களெல்லாம் நீங்க போங்க, அது இந்தியாவே கூப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து நாங்க இதை ஒரு போராவே நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியாவுக்கு எதிராக எடுத்திருக்கிற ஒரு ஆக்ஷன் அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஏர் ஸ்பேஸ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது உங்களை என்னங்கிறத டைரக்டாவே பாதிக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் மேல நான் சொன்ன மாதிரி இந்த பிளைட்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் மேல தான் பறந்து போகும். இப்ப இந்த பிளைட் எல்லாம் அங்க போக கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளைட் அப்ப எப்படி போகும், சுத்தி போகும். நம்ம வந்து அரேபியன் சி மேல பறந்து போகணும், இல்லனா நம்ம அப்படியே மேல வந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் அப்படி இப்படின்னு சொல்லி சுத்தி போகணும். துபாய் போறதுக்கே வந்து இந்த மாதிரி சுத்தி பாகிஸ்தான் நடுவில் நமக்கு அடுத்து அதான் இருக்குது. நம்ம சவுத் இந்தியா இந்த சென்னை பெங்களூர் அந்த ஸ்பேஸ்ல இருந்து நம்ம மெஜாரிட்டி சொல்றதை விட மும்பை அப்புறம் வந்து டெல்லி இந்த சைட்ல இருந்து அவங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். அகமதாபாத் ஏன்னா வந்து அந்த ஏரியால தான் பாகிஸ்தான் இருக்கு கரெக்டா. சோ அவங்க அதிகமா பாதிப்பாங்க. நம்ம இங்க இருந்து போறப்ப அரேபியன் சி மேல டைரக்டா போயிடும். சோ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அங்க இருந்து பிளைட் டிக்கெட்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிளைட் வந்து சுத்தி போகணும். சோ மோர் ஃபியூவல் பர்ன் ஆகும். ஏர்லைன்ஸ் வந்து பிளைட் டிக்கெட்ஸ் பிரைசஸ் ஏத்துவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாகிஸ்தானுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அடிக்க வேண்டாம் டே அப்படின்னு சொல்லி இப்படி கையை தூக்குறப்போ நம்மளே வந்து பின்னாடி இருக்கிற சோவர்ல அடிச்சுக்கிற மாதிரி தான். ஏன்னால் பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காசு கலெக்ட் பண்றாங்க. அவங்க நாடு வந்து ஆல்ரெடி ஒரு கிரிப்ளிங் எக்கானமி. அந்த எக்கானமி வந்து உடஞ்சிட்டு இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும். கடன் வாங்கி தான் நாட்டை இப்ப நடத்திட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா உடஞ்சிட்டு இருக்கிறது. IMF லோன் வாங்கியிருக்காங்க. இந்த கண்ட்ரி வந்து எந்த விதத்துல சம்பாதிச்சாலும் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பிளைட் இந்தியன் பிளைட்ஸ் தான் அவங்க மேல அதிகமா பறக்கக்கூடிய பிளைட். ஓகேவா, இந்த பிளைட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, சும்மா யூஸ் பண்ணல. அவங்க ரோட்ல அவங்க வானத்து மேல போகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்குறோம். இந்த காசையும் வேணான்னு சொல்றான். இதனால இந்தியாவுக்கு அதிகமான செலவு இருக்குது, இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு அதிகமா செலவு இருக்குது. நம்ம அதிகமா டிக்கெட் பிரைஸ் கொடுப்போம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு நம்ம செலவு பண்றதை விட பாகிஸ்தான் வர்ற வருமானத்தை இழக்கிறாங்க தெரியுமா, அது அதிகம். இது என்ன மாதிரி ஒரு லாஜிக்னு தெரியல. பட் பாகிஸ்தான் இந்த ஒரு டெசிஷனையும் எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம வந்து யூரோப்புக்கு போகிற பிளைட்ஸா இருக்கட்டும், நார்த் அமெரிக்காவுக்கு போகிற பிளைட்ஸா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து இதுல அதிகமா பாதிக்கப்படுங்கிறது டைரக்டா எண்ட் யூசருக்கு வந்து வரக்கூடிய ஒரு பாதிப்பு. பட் அது எவ்வளவு பாதிக்குங்கிறது நம்ம கண்ட்ரி இதுக்கு வந்து எப்படி மத்த கண்ட்ரிஸ் கூடலாம் நம்ம வந்து ரீரூட் பண்ணி விடுறோம், அப்புறம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஃபியூவல் செலவாகுதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் தேர் குட் பி a small jump in prices in tickets for flight இந்தியால இருந்து மத்த கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. உண்மையிலே அந்த தாக்குதல் பண்ணவங்க என்னன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களை பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆபரேஷனை இந்தியா ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்காங்க. காடுகளுக்குள்ள நம்ம வந்து தேடி போயிட்டு இருக்கோம். அதுல 2 பேர் பாகிஸ்தானின்னு தெரிஞ்சிருக்குது. இதுல இருக்கிறவங்களை பத்தின ஸ்கெட்ச் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ் பிரைஸ் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ப்ராபப்லி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேடிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு ரேண்டமான டீம் கிடையாது, இந்தியன் ஆர்மி. அங்க தீவிரவாதிகள் 2 பேரோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. மோஸ்ட் லைக்லி கொஞ்சம் நேரத்திலயோ மணி நேரத்திலயோ
நாள்லயோ நம்மளுக்கு வந்து இதுக்கான பதில் கிடைச்சிரும். அட் திஸ் பாயிண்ட் ரொம்ப 2 நாடுகளும் முட்டி மோதிர நிலைமையில தான் இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, இந்தியா அதுக்கு ரியாக்ஷன் வந்து பாகிஸ்தான் மேல அவங்களோட லைஃப் லைன் கன்சிடர் பண்ணக்கூடிய தண்ணி மேலே வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பதிலுக்கு இந்தியா மேல எங்க மேல பிளைட் எல்லாம் பறக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வர்ற காசும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வீம்புக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். அண்ட் அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோல பாக்க see you tomorrow. நாளைக்கு நான் இதை பத்தி பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், ஜெய் ஹிந்த்.